ஹாய் ஃப்ரேஸ் லாட். இன்னைக்கு நான் ஹட்சன் டெய்லர்னு ஒரு மிஸ்னரி பற்றி சிம்பிளாக பேச போகிறேன். அவர் இங்கிலாண்டில் 1832ல் பிறந்தார். அண்ட் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு சைனா போய் இயேசுப்பாவை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை. அங்கே இருக்கிற பீப்புளுக்கு அவர் லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் அண்ட் இயேசுப்பா பண்ண மிராக்கல்ஸ் எல்லாத்தையும் சைனா மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அவர் வளர்ந்ததும் மெடிக்கல் ஃபீல்டில் பர்சியூ பண்ணார். ஸோ தட் ஹீ குட் ஹெல்ப் புவர் பீப்புள். நிறைய பேர்னால மெடிக்கல் செக்கப் பண்ண முடியாதவங்கலாம் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் பண்ணார். அண்ட் அவர் ஆசைப்பட்ட மாதிரியவே சைனாவுக்கு போயிட்டாரு. ஆனால் அங்கே போனதும் அவர் நினச்ச மாதிரி அவரோட லைஃப் சுத்தமாக ஈஸியாகவே இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய கஷ்டப்பட்டார். அவங்க லாங்குவேஜ் அவங்களோட கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கவே அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் ஸ்டில் அவர் இயேசுப்பா மேலே வச்சிருந்த அந்த நம்பிக்கை அண்ட் ஃபெய்த் அண்ட் இயேசுப்பா பற்றி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவே அவரோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக ஒரு சைனீஸ் பீப்புளுக்காகவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் சைனீஸ் பீப்புளுமே போக போக தே ஸ்டார்டட் அக்செப்டிங் ஹிம். அண்ட் அவரை ஆசைப்பட்ட மாதிரியவே ஒரு மிஷன் ஆரம்பிக்கிறாரு. தட் டூ இன் சைனா ஐலாண்ட். பிகாஸ் நிறைய மிஷனரிஸ் பெரிய பெரிய சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் தான் போயிட்டு ப்ரீச் பண்ணுறாங்களே தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்ட் அண்ட் சின்ன சின்ன டவுன்ஸை விட்டுடுறாங்க. ஸோ தட் அவரோட பிளான் மோஸ்ட்டாக பெரிய 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 கண்ட்ரீஸ் அண்ட் பெரிய பெரிய டவுனுக்கு போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்டில் போயிட்டு அவரால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் அவர் ஆசைப்பட்ட மாதிரி இஸ்பா பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்ச அவர் சொன்னார். அந்த மாதிரி சின்ன சின்ன ஐலாண்டுக்கு போயிட்டு. ஸோ இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணது 1865 ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு நேம் சைனா ஐலாண்ட் மிஷன்னு ஹீ நேம் தட் மிஷன். ஸோ இது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணார் இந்த மிஷன் ஆரம்பிக்கும் போது. பட் ஸ்டில் வித் ப்ரேயர், வித் ஹோப் அண்ட் வித் ஹிஸ் ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் ஜீசஸ் இது எல்லாமே நிறைவேறிடுச்சு. அண்ட் எப்போவுமே அவருக்காக நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணார். ஸோ அவரோட லைஃப்பில் பெயின், லாஸ், நிறைய கஷ்டம் இருந்தாலும் இயேசுப்பா மேலே அவர் வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை. அண்ட் அவருமே அந்த பர்பஸ், இயேசுப்பா அவருக்காக கொடுத்த பர்பஸை அழகாக ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு. 50 இயர்ஸாக அவர் சைனாவில் சர்வ் பண்ணார். அண்ட் அவரோட லைஃப்பை நிறைய பேருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறிடுச்சு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பார்க்குறோன்னா, காட் நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் வச்சுருப்பார். அந்த பர்பஸ் எல்லாருக்கும் ஒரு பயமாக இருக்கலாம், அது டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். நம்மளால் அதை பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ட்டு நம்ம நிறைய யோசிப்போம். பட் ஸ்டில் நம்மளுக்குள்ள ஒரு தாட் இருக்கணும். நம்ம கூடவே இருந்து நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்து நம்மளுக்காக செஞ்சு கொடுப்பார் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு அந்த மைண்டில் இருந்துட்டு, அவர் மேலே இப்போ எப்படி ஹட்சன் டெய்லர் கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருந்தார் எஸ்பம்மல், அதே மாதிரி ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த் நம்ம கண்மூடித்தனமாக எஸ்பம்மல் வச்சுருந்தோன்னா இது என்றைக்குமே நம்ம பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ நான் இது ஒரு சின்ன வேர்ஸோட முடிக்கிறேன். ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். Proverbs 3:5. தேங்க்யூ. ஆமென்.